டியூஸ்டே ஈவினிங் எப்பவும் போல தான் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வாசல்லாம் பெருக்கி கோலம்லாம் போட்டு விட்டுட்டேன். ஈவினிங் போல் அம்மா கடைக்கு போயிட்டு வந்தேன். வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனால வீட்டில் வெற்றிலை தீபம் போடணும். பிரசாதம் பெருசாலாம் ரெடி பண்ணல, சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு கப் அளவுக்கு அவில் எடுத்திருந்தேன். 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டம்ளர் பால், கொஞ்சமாக துருவன தேங்காய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு முருகனுக்கு படைச்சிட்டேன். அவில்ல பால் சூடாக தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லா ஊறி வரும். 1 கப் அவளுக்கு 1 டம்ளர் பால் கரெக்டாக இருக்கும். முருகனுக்கு பிடிச்ச பிரசாதத்தில் இதுவும் ஒன்று. வெற்றிலை தீபம் போட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நைட்டு டின்னருக்கு கார சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். கடாயில் கடலைப்பருப்பு, வரமிளகாய், ஆயில், பூண்டு, கட் பண்ண பெரிய வெங்காயம், புதினா, சின்ன சைஸ் தக்காளி 2, கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்கிக்கலாம். புளி சேர்க்கறனால தக்காளி எதுக்கு சேர்க்குறாங்கன்னு நினைப்பீங்க. தக்காளி சேர்த்து பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி கொஞ்சம் சேர்த்தாலே போதும். எல்லாமே நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னிக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம். தாளிப்பு கடாயில் ஆயில், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு ஊற்றிட்டா சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும். இட்லி, தோசை ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.